எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மீனகைஸ் vlog. இந்த நாள் உங்க எல்லாருக்கும் இனிய நாளா அமையறதுக்கு என்னோட விஷஸ். ஆஃபீஸ் இருக்கோ இல்லையோ, அன்னைக்கு ஹாலிடேவோ இல்ல ஒர்க்கிங் டேவோ, நம்ம நாள் எப்பவுமே கோலத்தோட தான் ஸ்டார்ட் ஆகும். நான் சின்ன வயசுலலாம் ஒரு சில ஆன்டீஸ பார்த்து ரொம்ப வியப்படைஞ்சிருக்கேன். இவங்களுக்கு எப்படி இவ்ளோ கோலம் ஞாபகம் இருக்கு? அப்படிங்கிறது. நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது. அதனால நான் என்ன பண்ணுவேன், எனக்கு எப்பலாம் எதாச்சும் கோலம் கண்ல படுதோ, அப்பலாம் அது என்னோட புக்ல வந்து நோட் பண்ணி வச்சுப்பேன். இப்படி ஒரு 3, 4 புக்கு வந்து நான் கிரியேட் பண்ணேன். ஆனா பாதியிலேயே அத வந்து ஒண்ணு தொலைச்சிருவேன், இல்ல வந்து அது வேற எங்கேயாச்சும் போயிடும். அப்படியே இருந்துட்டு இருந்துச்சு. சின்ன வயசு இல்லையா? அதனால அப்பலாம் அத சேர்த்து எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற அறிவில்ல. இப்போ வந்து ஒரு புக்கு கிரியேட் பண்ணிட்டுருக்கேன். ஐ ஹோப் அந்த புக்கு ஃபுல்லா நான் கோலத்த ப்ரிப்பேர் பண்ணிடுவேன் அப்படின்னு நான் நம்புறேன். ஒரு நாள் அந்த புக்கையும் உங்க எல்லாருக்கும் காட்டுறேன். ஸோ காலையில எழுந்திரிச்சதும் அந்த புக்ல இருந்து ஏதாச்சும் ஒரு கோலத்த செலக்ட் பண்ணிட்டு, அந்த கோலத்த தான் அன்னைக்கு நான் போடுவேன் வாசல்ல. சம் டேஸ் சில கோலம் வந்து புக்கு பார்க்காமலே எனக்கு போட வந்துரும். ஆனா சில கோலம் வந்து என் மைண்ட பொறுத்து தான் இருக்கு. அன்னைக்கு ஏதாச்சும் கன்ஃப்யூஷன்ல எழுந்திருந்தேன்னா, நான் என்ன நெனச்சாலும் அந்த சிக்கு கோலத்த அவ்வளோ ஈஸியா போட்டு முடிக்க முடியாது. அப்பலாம் வந்து தடுமாறாம, மறுபடியும் கலைச்சுட்டு போடாம இருக்கிறதுக்கு இந்த புக்கு எனக்கு ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஈவன் தோ கன்ஃப்யூஷன்ல ஸ்டார்ட் ஆயிருந்தாலும், அந்த கோலத்த போட்டு முடிக்கும்போது, என் மைண்டுக்கு அப்படி ஒரு கிளாரிட்டி கெடைச்சிரும். மெடிடேஷனுக்கு ஈக்குவல்னு நான் நெறைய வாட்டி சொல்லியிருக்கேன் இல்லையா? இன்னைக்கு எனக்கு ஹாலிடே. என்னதான் டெய்லியும் டீ குடிச்சாலும், அந்த ஹாலிடே அப்போ பொறுமையா, நிதானமா ஒரு டீய போட்டு எடுத்துட்டு வந்து உட்காந்துக்கிட்டு, ஹஸ்பண்ட் கூட கதை பேசிக்கிட்டு, எதுவும் பேச மாட்டோம். எல்லாமே ஸ்வீட் நத்திங்ஸ் தான். ஆனா, அந்த பொறுமையா டீ குடிக்கும்போது வர சுகமே இருக்கே, அது வந்து என்னால வேர்ட்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. அனுபவிச்சவங்களுக்கு அதோட அது என்னங்கிறது புரியும் கண்டிப்பா. ஸோ இந்த கப்ஸ் 2மே இந்த வாட்டி நாங்க வேலண்டைன்ஸ் டேக்கு அ சின்ன சின்ன அமௌண்ட்ல என்ன வாங்கி குடுக்க முடியும் 2 பேருக்கும் அப்படிங்கிற மாரி ஒரு சேலஞ்ச் வச்சுக்கிட்டு வாங்குனோம். அந்த எல்லோ கலர் கப்பு நான் அவங்களுக்காக வாங்குனேன். அந்த டீல் கலர் கப் வந்து அவங்க எனக்காக வாங்குனாங்க. பெருசா கிஃப்ட் பண்ணிக்கிறதுல இந்த வாட்டி எங்க 2 பேருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஸோ இப்படி போயாச்சு. மோஸ்ட்லி ஆன்லைன்ல நான் வாங்குறதுக்கு ரொம்ப ஹெசிடேட் பண்ணுவேன். என்ன ஒரு ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி, அது பொருளா இருந்தாலும் சரி, என்னதான் இருந்தாலும் நம்ம போயிட்டு அத தொட்டு, பார்த்து, ஃபீல் பண்ணிட்டு அத வாங்கிட்டு வர அனுபவமே தனி இல்லையா? அதுவும் இல்லாம ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா, இப்போ வர்றது வந்து நல்லா இருக்குமா? இருக்காதா? அப்படிங்கிறதெல்லாம் நெறைய ஹெசிடேஷன் எனக்கு இருந்துட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ரொம்ப நாளாவே நான் இமிடேஷன் ஃப்ளவர்ஸ் வந்து தேடிட்டு இருந்தேன். இப்போலாம் பூ வச்சா, இந்த அபிமன் இருக்கான் இல்லையா? அவன் வந்து அப்படியே அத தலையிலருந்து எடுத்து நூல் நூலா பிச்சு போட்டுடுறான் அந்த பூவ. என் தலையில வச்சாலும் சரி, சாமி படத்துக்கு வச்சா அவங்களுக்கும் இதே நெலைம தான். ஸோ லாஸ்ட் ஃப்ரைடே வந்து எனக்கு தெரிய வந்துச்சு Instagram மூலியமா. இந்த மாரி ஈஞ்சமக்கம் தாண்டி ஆர்கே கன்வென்ஷனல் ஹால்ல பிளாசம் பட்ஸ் ஃப்ளாரல் ஆர்டிஸ்டரி அப்படிங்கிறவங்க வந்து இந்த இமிடேஷன் ஃப்ளவர்ஸ வந்து எக்ஸ்போல போட வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச நல்ல சான்ஸு. நம்ம வீட்டுக்கு பக்கத்துலயும் இருக்கு. அதனால நம்ம போயிட்டு பார்த்துட்டே வாங்கிட்டு வந்துரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போய் வாங்கிட்டு வந்தேன். ஸோ நான் நான் என்ன சொல்லுவேன்னா, இது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப வொர்த்து. நான் போட்டுட்டு இந்த இந்த ஃப்ளார்ஸ வச்சுட்டு நல்லா ஒரு ஆட்டம் போட்டுட்டு ஒரு ஃபங்ஷனுக்குமே போயிட்டு வந்தாச்சு. பட் ஆனா, அந்த ப்ராடக்ட்டோட குவாலிட்டி அப்படி இருக்கு. டூ பி ஹானஸ்ட் நான் ஒரே ஒரு ஃப்ளவர் தான் வாங்கலாம் அப்படின்னு போயிருந்தேன். அந்த தாமரை நடுவுல வச்சு மல்லி சுத்தி இருக்கு இல்லையா? அந்த மட்டும் தான் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு தான் போயிருந்தேன். ஆனா, அவங்க ப்ராடக்ட், அதோட குவாலிட்டி, அதுவும் இல்லாம அதோட பிரைஸ் இது 3த்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, ஓகே நம்ம இத தாராளமா வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ நான் எனக்கு பிடிச்ச ஒரு 4, 5 ஐட்டம் வாங்கிட்டு வந்துட்டேன். அதோட ஷாப்பிங்கோட ஹாலுமே நான் வந்து இந்த வீடியோல அட்டாச் பண்ணியிருக்கேன் கடைசியில. மிஸ் பண்ணாம பாருங்க. அது முடிக்கவே மணி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. சரி இதுக்கு மேல இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருந்தா, அபிமனுக்கு வந்து நைட்டு போய் டின்னர் குடுக்க முடியாது அம்மா வீட்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கெளம்பிட்டோம். இந்த மாதிரி அ எங்கேயாச்சும் நாங்க போகும்போது, ட்ராவல் பண்ணும்போது தான் அபிமனுக்கு டாய் வாங்குவோமே தவிர நாங்க, போயிட்டு டெடிகேட்டடா அவனுக்கு டாய் ஷாப்ல போய் இதுவரைக்கும் நாங்க டாய் வாங்குனது கிடையாது. ஸோ அப்படியே வாங்குனாலும் ஒரு குட்டி குட்டி பாலு அந்த மாரி தான். பெரிய பெரிய டாய்ஸ் இந்த போர்ட் கேம்ஸு இதெல்லாம் வந்து எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணும்போது, இந்த மாரி எங்கேயாச்சும் பார்க்கும்போது அப்படி தான் வாங்கிட்டு வருவோம். ஸோ அன்னைக்கு சாருக்கு ஒரு நல்ல டாய் கிடைச்சது.
ஸோ அங்கேருந்து அப்படியே அம்மா வீட்டுக்கு போயிட்டு அவனுக்கு டின்னர் கொடுத்துட்டு நாங்களும் கொஞ்சம் நேரம் சிட் சாட் பண்ணிவிட்டு நைட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அபிமன் வச்சுக்கிற இந்த பேபியர் கேரியர் வந்து நாங்கள் பேபி ஹக்லேருந்து தான் வாங்கியிருந்தோம். நான் ப்ராடக்ட்டு லிங்க் கிடைச்சதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். எங்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். அவனுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கும் சரி, இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது அவங்க அப்பா லைக் கவுச் மாதிரி அவனை உட்கார வச்சுக்கிறதுலையும் சரி, ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. அட் த சேம் டைம் குழந்தையும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவான். ஸோ இப்போலாம் வந்து சாருக்கு வளர்ந்துட்டே வந்துட்டுருக்காங்க இல்லையா? அதனால கொஞ்சம் கொஞ்சம் வேலையெல்லாம் அவனையே அவன் பண்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போது பண்ண வச்சிரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பழக்கிக்கிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கேரியர் எடுத்துட்டு போய் அவரோட பாக்ஸ்ல போடுறது, இந்த மாரி கதவ சாத்துனா, அவங்க அப்பா கதவ சாத்துவாராம். அதுக்கப்புறம் இவர் தான் போய் லாக் போடுவாராம். ஸோ லாக் போடுறது, இந்த மாரி சின்ன சின்ன வேலையெல்லாம் அவன் வந்து எங்க கூட சேர்ந்து ஜாலியா பண்றான். அதனால சரி கத்துக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கும்போதே கத்துக்கட்டும் அப்படிங்கிற மாரி பழக்கிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இப்படி தான் எங்களோட டே போச்சு. அது எப்படி ஒரு நம்மளுக்குன்னு புடிச்ச ப்ராடக்ட்ட வாங்கிட்டு வந்துட்டு சும்மா இருக்கிறது. அதனால வாங்கிட்டு வந்த எல்லாத்தையும் தலையில வச்சு வச்சு பார்த்துட்டுருந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு எனக்காக ஒரு விஷயம் நான் பண்ணிக்கிட்ட மாரி இருந்துச்சு. சரி வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வேற ஒரு வீடியோல அடுத்த வாரம் மீட் பண்ணலாம். அதுவரைக்கும் பாய்.